டிவிக்கு என்ன மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு அவங்களும் ஒரு பக்கம் களத்தில் இறக்கிட்டாங்க. ஒவ்வொரு செய்தியா வந்துட்டு இருக்கு. குறிப்பாக 120 மாவட்டங்கள், அவர்கள் வச்சிருக்க 120 மாவட்டங்களில் 12,500 பேருக்கு வந்து இந்த கொள்கை விளக்கத்தை பத்தி பேசுறதுக்கான பயிற்சி பனையூர்ல நடந்துட்டு இருக்கு. ஏற்கனவே கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடியே இவங்களுக்கு ஒரு பயிற்சியே கொடுக்கலையா? நீங்க எல்லாரும் புதியவர்கள் தான், இவங்களுக்கு எப்படி போய் அணுகிறதுன்னு தெரியல, புதுசா வந்திருக்காங்க, எப்படி இவங்க மக்கள் போய் சந்திக்கணும்னு தெரியல, எப்படி ஒரு மேடையில பேசணும்னு தெரியல, ஃப்ளோவா பேசுறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல, அதற்கான ஒரு பயிற்சி அப்படின்னு ஒரு 2-3 பத்திரிகையாளர்கள், சில ஐஏஎஸ் ஆபீசர்ஸ், முன்னாள் ஐஏஎஸ் ஆபீசர்ஸ்லாம் கூட பயிற்சி கொடுத்தாங்க. அதுல 2-3 பத்திரிகையாளர் அதிருப்தி எல்லாம் கூட வெளியே வந்துட்டாங்க. வந்து அப்போ அதெல்லாம் தாண்டி இப்போ பனையூர்ல அரசியல் வல்லுநர்கள், முன்னாள் மாவட்ட செயலாளர்கள், சில ஐஏஎஸ் அதிகாரி, மூத்த ஐஏஎஸ் அதிகாரிகள், ஐபிஎஸ் அதிகாரிகள், முன்னாள் மேஜிஸ்ட்ரேட்டுகள், இவர்கள்லாம் சேர்ந்து இந்த 12,500 பேருக்கு வந்து பயிற்சி கொடுக்கணும். இவங்களுடைய வேலை என்னன்னா, இந்த 120 மாவட்டங்களில் தெருமுனை கூட்டம், அந்த தெருமுனை கூட்டத்தில் நம்முடைய டிவிக்கினுடைய கொள்கையை நீங்கள் மக்கள் முன்னாடி கொண்டு போய் சேர்க்கணும். அதுக்கு எப்படி பேசணும், அந்த கொள்கையை எப்படி சொல்லணும், அவங்க மக்கள்கிட்ட எப்படி போய் சேரணும், அந்த கூட்டத்தை எப்படி வரவழைக்கணும். வெறுமனே போய் நின்று மைக்க பிடிச்சி ஆச்சா போச்சான்னு பேச வந்துட மாட்டாங்க இல்லைங்களா? அதுக்கு ஒரு கலை நிகழ்ச்சி நடத்தணும், கொள்கை பாடல் பாடணும், அவங்கள வரவழைக்கணும். இன்னைக்கு கட்சி கூட்டம் பார்க்கறதுக்குலாம் பெரிய கஷ்டமா இருக்குதுங்க. எங்க திரையரங்கு வந்து படமே பார்க்க மாட்டேன்றாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, அவர்களுக்கான மக்களுக்கான பொழுதுபோக்கு அம்சங்கள் எத்தனையும் வந்து வீட்டுக்குள்ளே இருக்குது.